ஹாய் ஒன் எல்லாருக்கும் வணக்கம். ரவுண்ட் 3 மாணவர்களுக்கான சாய்ஸஸ் ரெடி ஆயிடுச்சு. தரமான சாய்ஸ் லிஸ்ட். நாட் அலர்ட்டட் வராமல் பண்ணணுங்க. ஏன்னா அடுத்த ரவுண்டு கிடையாது. கண்டிப்பாக நாட் அலர்ட்டட் வராத மாதிரி பண்ணணும். சாய்ஸஸ் நிறையா கொடுங்க. சாய்ஸஸ் ஃபஸ்ட்டு உங்கள் ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. அதாவது கிடைக்காதுங்கிற கல்லூரியெல்லாம் மேலே வச்சு கொடுங்க. அதாவது கிடைக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் மேலே வைங்க டாப் காலேஜஸ் எல்லாம். அதுக்கப்புறம் உங்கள் ரேங்க்கு உங்கள் கட் ஆஃபின் அடிப்படையில் பக்கத்தில் வைங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரேங்கை தாண்டி இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் 20,000 இப்போ 1,30,000 ரேங்க்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 1,35,000 ரேங்க்குக்கு அது போன வருஷம் கிடச்சிருக்கும். அதை நீங்கள் பின்னாடி வைங்க. 40,000 கிடச்சிருக்கும், அதை நீங்கள் பின்னாடி வைங்க. இதெல்லாம் சேஃபஸ்ட்டு. அந்த மாதிரி சாய்ஸஸ் நிறையா கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசி ஓசி மாணவர்கள் தயவு செய்து 100க்கும் மேற்பட்ட சாய்ஸஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் குறைஞ்சது ஒரு 75லேருந்து. அதுக்கப்புறம் எம்பிசி அவங்க மட்டும் பிசிஎம் பார்த்திங்கன்னா 75க்கு மேலே ஒரு 100. எஸ்சி எஸ்டி 75 கொடுத்தாலே உங்களுக்கு கிடச்சிரும். பட் ஆனால் இருந்தாலும் நீங்களும் சூட்டிப்பாக தான் இருக்கணும். ஓகே, நான் சொல்கிறதால ஒரு நம்பர் தான். சாய்ஸஸ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் போய் சேரும். குறைஞ்சது ஒரு 2000 லைக்காவது வந்ததுன்னா, இங்கே லைக் வந்ததுன்னா எல்லாத்துக்கும் இந்த வீடியோ போய் சேரும். தமிழ்நாட்டில் நிறைய பேர்த்துக்கு இந்தந்த கல்லூரிகளும் இருக்குதுன்னே தெரியாது. ஸோ அதனால் தயவு செய்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் சேர்க்கணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் சீட் இருக்குமா? சிஇஜி கேம்பஸில் சீட் இருக்காது. ஒருவேளை எஸ்சி எஸ்சிக்கு ஏதோ ஒரு சீட் எங்கேயாவது இருந்ததுன்னா அதை போடுங்க, தப்பு கிடையாது. அதுக்கு தான் நான் போட்டிருக்கேன். அடுத்து எம்ஐடி கேம்பஸ் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி கரெக்டாக பண்ணணும்னு சொல்லித்தர்றேன். கரெக்டாக பண்ணணும்னா இங்கே பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணுற சொல்லித்தரேன். உங்களுக்கு சிஎஸ்சி தான் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டேன். யூனிவர்சிட்டி சிஇஜிலலாம் சிஎஸ்சி இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டேன். சிஇஜியில் சிஎஸ்சி, எம்ஐடியில் சிஎஸ்சி, பிடிச்ச காலேஜிலலாம் சிஎஸ்சி மட்டும் வச்சுட்டு பாருங்கள். பிடிச்ச காலேஜிலலாம் தியாகராஜாவில் சிஇஜியில் பாருங்கள். தியாகராஜா முடி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 காலேஜ் பிடிச்ச காலேஜில் சிஎஸ்சி போட்டுட்டு, அதே 5 காலேஜில் நம்ம போட்டோம் இல்லையா, அதே 5 காலேஜில் இசிஇ போட்டிருக்கேன். அப்போ தான் டாப் காலேஜும் மாட்டும், நல்ல கோர்ஸும் மாட்டும். இப்படி தான் நீங்கள் சாய்ஸஸ் போடணும். இல்லைனா வைங்களேன், எப்படி போடலான்னு வைங்களேன். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இல்லைனா வைங்களேன், இப்படி போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே ஒரு காலேஜ் இருக்குது, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் இருக்குது, கிருஷ்ணா காலேஜ் இருக்குது, ராஜலட்சுமி இருக்குது. இப்போ இதில் ஏதோ ஒரு 2-3 கோர்ஸ் இருந்தாலும் போடுங்க. ராஜலட்சுமியில் பயோமெடிக்கல், ராஜலட்சுமியில் கெமிக்கல், ராஜலட்சுமியில் மெக்கானிக்கல், அந்த மாதிரி போடுங்க. அதே மாதிரி சவிதாவில் மெக்கானிக்கல், சவிதாவில் நான் மெக்கானிக்கல் சொல்லலை, சவிதாவில் என்னெல்லாம் கோர்ஸ் இருக்கோ போடுங்க. அந்த மாதிரி ஒரு கல்லூரிலையும் கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போடுங்க. ஒரே காலேஜில் எல்லா கோர்ஸும் போடுங்க. அப்படி எப்படி போட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்த கலைஞரில் எந்த கோர்ஸ் இருக்கோ அந்த கோர்ஸ் எடுத்து போடுங்க. அந்த மாதிரி எவ்வளோ கோர்ஸ் இருக்கோ அது ஒரே காலேஜில் ஒரே ஒரு சாய்ஸாக போட்டுவாங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு சாய்ஸ் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வைக்கிறீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், வைக்கிறீங்க வைங்களேன். பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் இசிஇ ட்ரிபிள்இ எது இருக்கோ அது வெய்யி. அடுத்து டாக்டர் கே வாசுதேவனில் சிஎஸ்சி ஏடிஎஸ் அந்த மாதிரி வைங்க. அடுத்து ஸ்ரீ ஈஸ்வரில் எதாவது இருந்தால் அப்படியே வைங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வைக்காமல் ஒரே காலேஜில் 4 சாய்ஸஸ் கொடுங்க, 5 சாய்ஸ் கொடுங்க. சாய்ஸும் அதிகமாகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போடுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் பார்க்குறீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெஷலைசேஷனும் பாருங்கள். இசி மட்டும் பார்க்குறீங்க, ட்ரிபிளையும் பாருங்கள், இஎன்ஐ பாருங்கள், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் மட்டும் பார்க்குறேன், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைலு இதெல்லாம் பார்க்கலாம், ப்ரொடெக்ஷன்லாம் பார்க்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். ஒரு யோசிச்சு பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது ஆர்டரை சொல்கிறேன். நீங்கள் எந்த ஆர்டரெலாம் வச்சுக்கலாம். நான் இங்கே கொடுத்த ஆர்டர் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரியோ, உங்கள் ரீஜனுக்கு ஏற்ற மாதிரியோ, போயிட்டு வர தூரத்துக்கு ஏற்ற மாதிரியோ, ஃபீஸுக்கு ஏற்ற மாதிரியோ, பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியோ உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்சி டாப் 1 வைக்கும். நான் இங்கே டாப் 1 கொடுக்குற வேறையாக இருந்தாலும் நீ உன் மனசுக்கு பிடிச்சது உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது எல்லா க்ரைட்டீரியாவை ஏற்ற மாதிரி வைக்கணும். ஓகேவா? உடனே சொல்ல வந்துடுவாங்க, சாய்ஸஸ் தவறாக கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வைக்கிறது தான் சாய்ஸஸ். நான் என்ன ஆர்டர் வேணாலும் கொடுக்கலாம், நீ வைக்கிறது தான் ஆர்டர். ஓகேவா? சரி. எம்ஐடி கேம்பஸ் பிஹெச்சியில் சீட் இருக்கான்னு தெரியல, பாருங்கள். எஸ்சி எஸ்சி இருக்கலாம். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்டில் இருக்க வாய்ப்பு கம்மி தான். தியாகராஜாவில் ஏதோ சிவில் சீட் ஏதாவது எஸ்சி எஸ்சிக்கு இருக்கலாம். பிஜி ஐடெக்கில் ஆல்மோஸ்ட் ஓவராக இருக்கும். சென்னை இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக எஸ்சி எஸ்சிக்கு ஏதோ ஒரு சீட் இருக்கலாம். ராஜலட்சுமியில் கண்டிப்பாக எஸ்சி எஸ்சிக்கு கண்டிப்பாக இருக்கும். குமரகுரு பிசி ஓசி பிசிஎமுக்கு கஷ்டம் தான், எம்பிசி கஷ்டம் தான். குமரகுருவில் டெக்ஸ்டைல் ஃபேஷன் டெக்னாலஜி போன்ற கோர்ஸுகள் ஏதாவது இருக்கலாம். ஜிசி சேலத்துலேயுமே மெட்டலஜி மெக்கானிக்கலில் ஏதாவது எஸ்சி சீட் இருக்கலாம். அழகப்ப செட்டியார்லையும் இருக்கலாம்.
அண்ட் கவர்மெண்ட் பர்கூரில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான். லோயல் ஐக்கம் முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அன்அடிஸ்ட் ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வாய்ப்பு இருக்குது. கற்பகம் காலேஜும் முடிஞ்சிருக்கும், எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எஸ்சி எஸ்சி எஸ்டிங்கிறனால அங்கே வச்சேன். பிசி ஓசி பிசிஎம்க்கெல்லாம் எம்பிசியெலாம் அந்த காலேஜ் வாய்ப்பே இல்லை. பிரின்ஸ் வெங்கடேஸ்வராலையும் வாய்ப்புகள் இருக்குது. சீட் இருந்தால் நீங்கள் வைங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் ரெண்டுமே ஒரே கேம்பஸ் தான், ஸோ வைக்கலாம். அடுத்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜில் சீட் ஆல்மோஸ்ட் ஓவர் இருந்தால் ஏதாவது ஒரு சீட்டு வைங்க. ஃபஸ்ட்டு அதான் சொல்கிறேன்ல, அதில் ஏதாவது சீட் இருந்ததுன்னா ஏதோ கோர் பிரான்ச் இருந்தால் கூட வெய் விடாத. ஸ்ரீ கிருஷ்ணா, அடுத்தது ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சவிதா, அடுத்தது கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எல்லாம் சீட்டு முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் எஸ்சி எஸ்சிக்கு வேணால் இருக்கலாம். 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட்லையும் முடிஞ்சிருச்சு. 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ், இதில் வந்து கண்டிப்பாக எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு சீட் இருக்கும். அடுத்து வந்து 1112 ஆர்எம்டியில் சீட் இருக்கும், சரிங்களா. அடுத்து 1304 ஈஸ்வரி, எஸ்ஆர்எம் ஈஸ்வரிலையும் முடிஞ்சிருக்கும், எஸ்சி 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 இருக்கலாம். 1419 சாய்ராமில் மெக்கானிக்கல் சீட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 2622 விஎஸ்பி கரூர் கண்டிப்பாக சீட்ஸ் ஏதாவது இருக்க கோர் பிரான்ச்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. 2719 ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கோர் பிரான்ச்சில் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு இருக்கலாம். 2702 பன்னாரிமன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுவுமே உங்களுக்கு வந்து சீட்ஸ் இருக்கலாம். அடுத்து கொங்கு 2711, அடுத்து அதான் இது எல்லாமே டாப் காலேஜ். சீட் இருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. 4960 மெப்பர் ஷெலங்க்கு, 1317 சென்ட் ஜோசப் காலேஜ் ஓஎம்ஆர், இதுலாம் வந்து சென்ட் ஜோசப் ரெண்டு ஒன்று சேர்ந்ததுனால மெக்கானிக்கல் சீட்டு சிவில் சீட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. 1210 பனிமலர் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து 2706 மகாலிங்கத்துலலாம் ஆட்டோமொபைல் சிவில் மெக்கானிக்கல் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். 1126 ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், இதுலேயுமே உங்களுக்கு சீட் இருக்க வாய்ப்பு இருக்குது. 2357 விஎஸ்பி கோயம்புத்தூர், இதுலேயுமே உங்களுக்கு சீட்டு இருக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு அதிகமாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. 4974 கவர்மெண்ட் காலேஜ் திருநெல்வேலி, 1424 டேனிஷ் சென்னை, இதுலேயுமே ஆல்மோஸ்ட் ஓவர் தான். 2618 சோனா காலேஜ், ஏதோ செகண்டரி பிரான்ச் இருக்கலாம். 2611 பாவை இன்ஜினியரிங் காலேஜில் சீட் இருக்க வாய்ப்பு இருக்குது, பாருங்கள். அடுத்தது 5986 வேலம்மாள் மதுரை, ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு. 1128 ஆர்எம்கே, அடுத்து 1309 மீனாட்சி சுந்தரராஜன், 5910 பிஎஸ்என்ஏ திண்டுக்கல், 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, 1610 தந்தை பெரியார், 2769 ஜேசிடியில் சீட் இருக்கும் கண்டிப்பாக. 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் சீட் இருக்காது, பட் ஏதாவது சீட்டு இருக்கா வேகன்சியில் வந்து பார்த்துக்கலாம். 1306 ஜேபிஆரில் இருக்கலாம். 2709 ஜிசி ஈரோடில் ஏதாவது செகண்டரி பிரான்ச் இருக்கலாம். 3819 சாரநாதன், அதுக்கப்புறம் 2349 டேனிஷ் ஹைடெக். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, எப்படி தவறான சாய்ஸ் பில்லிங் கொடுக்குறதுன்னு கூட நான் சொல்லுவேன். தவறான சாய்ஸ் பில்லிங் இப்படி கொடுத்தா கேவலமான ஒரு சாய்ஸ் ஏதாவது ஒரு காலேஜ் கிடச்சிட போகுது அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறேன், இது முடிச்சு சொல்லுவேன். 3465 ஜிசிஇ திருச்சிராப்பள்ளி, 2749 ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மிஸ் பண்ணிடாதீங்க, இதில் செகண்டரி பிரான்ச் இருக்கலாம். 2751 கேஜேஎஸ் இன்ஸ்டியூட் மிஸ் பண்ணிடாதீங்க, செகண்டரி பிரான்ச் இருக்கலாம். 1118 வேல்டெக் மல்டிடெக்லையும் இருக்கலாம். 2736 டாக்டர் என்ஜிபியில் மெக்கானிக்கல் அந்த மாதிரி கோர்ஸ் இருக்கலாம். 2329 ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸில் மெக்கானிக்கல் அந்த மாதிரி கோர்ஸ் இருக்கலாம். 1120 வேலம்மாள் ரெட் ஹில்ஸ் இருக்கும். 2628 பாவையோட செகண்ட் கேம்பஸ் கண்டிப்பாக சீட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. 1413 ஸ்ரீ வெங்கடேஸ்வர வடக்கல், ஸோ இதுவுமே சீட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. 2726 எஸ்என்எஸ்ல நிறைய சீட்ஸ் இருக்குது, அதனால் சீட்ஸ் வந்து செகண்டரி பிரான்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது. 3830 கே ராமகிருஷ்ணன் திருச்சிராப்பள்ளி, 3701 கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, 5904 கேஎல்என் சிவகங்கை, 4959 காமராஜ் காலேஜ் விருதுநகர், 4678 ராம்கோவில் சீட் இருக்குமா? இருக்கும். 2613 கேஎஸ்ஆர் திருச்செங்கோடு, அடுத்து 2608 எம் குமாரசாமி, அடுத்து 2725 ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஸ்டியூட்டு, அடுத்து 1311 கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, 2708 இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, 2727 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, 4955 பிரான்சிஸ் சேவியர், அடுத்து 4971 சென்ட் சேவியர் கேத்தலிக், 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் மதுரை, அடுத்தது 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் திருநெல்வேலி, 2620 விவேகானந்தா ஃபார் உமன்ஸ், அடுத்த 2740 இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 2729 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, 2673 ஸ்ரீ சக்தி காரமடை, 3795 எஸ்ஆர்எம் டிஆர்பி, 1122 வேல்டெக் ஹைடெக், அடுத்து 1307 ஜெருசலம், அடுத்து 1140 ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஜேபிஆரோட செகண்ட் கேம்பஸ், 1114 எஸ்ஏ இன்ஜினியரிங், 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இதில் சீட் இருக்கும். 2653 நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 2723 வெள்ளல்லார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, 2715 நந்தா இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து 2752 நந்தாவோட செகண்ட் கேம்பஸ்,
3805 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூரில் சீட் இருக்கும். 2741 PA புளியம்பட்டி அதில் இருக்கும் பொள்ளாச்சி. 3826 கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 2607 KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. 3021 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது புதுக்கோட்டை தஞ்சாவூர். 2743 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கோயம்புத்தூர். 2755 நேரு இன்ஸ்டியூட் நேருவோட செகண்ட் கேம்பஸ். 4965 PSR விருதுநகர். 1408 IFET. 4917 சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 3801 AVC மயிலாடுதுறை. அடுத்தது 1317 அக்னியெல்லாம் கடைசியில் வச்சுக்கோங்க. 2716 பார்க்கும் கடைசியில் வச்சுக்கோங்க, ஆனால் சீட் இருக்கும். 2634 எக்ஸல் இன்ஜினியரிங். 1452 இது இனிமேல் எல்லாமே சீட் இருக்கும். பெரி. 1116 வெங்கடேஸ்வரா திருப்பாச்சூர். 3806 EGS பிள்ளை. அடுத்த 3803 அஞ்சலையம்மாள் மகாலிங்கம். 2610 முத்தையம்மாள் நாமக்கல். 2615 SSM காலேஜ் நாமக்கல். 2609 மகேந்திரா நாமக்கல். 2632 மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல். 1509 மீனாட்சி காலேஜ் சென்னை. அடுத்து 1322 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காஞ்சிபுரம். 2617 செங்குந்தார் நாமக்கல். 2656 காங்கேயம் இன்ஸ்டியூட் திருப்பூர். 1237 வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூர். அடுத்தது 2601 அதியமான் காலேஜ் கிருஷ்ணகிரி. 2621 ER பெருமாள் மணிமேகலை கிருஷ்ணகிரி. அடுத்து 1339 மகாலட்சுமி டெக் கேம்பஸ் சென்னை புது கேம்பஸ். 1431 நியூ பிரின்ஸ்ரீ பவானி. 4964 PSN. அடுத்து 2731 RVS கேம்பஸ் கோயம்புத்தூர். 277 RVS டெக்னிக்கல் கேம்பஸ் சூலூர் கோயம்புத்தூர் செகண்ட் கேம்பஸ். 1303 ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி. 1233 ஆதி காலேஜ். 5921 செய்தமல் இன்ஜினியரிங் காலேஜ். 1225 லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 2745 கதிர் காலேஜ். அடுத்த 1110 பிரத்யூஷா. அடுத்த 1137 அன்னை மீரா காலேஜ். 4670 ரோஹிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 3841 கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் திருச்சிராப்பள்ளி. 2744 ஆதித்யா இன்ஸ்டியூட். 1505 அப்துல் ஹக்கீம். அடுத்த 2630 செட்டிநாடு. அடுத்த 5864 நாடார் சரஸ்வதி. 1301 முகமது சத்தாக். 1505 அருணை. அடுத்தது 5907 முகமது சத்தாக், இது வேற ராமநாதபுரம். 1520 கிங்ஸ்டன் வெள்ளூர். 1226 பிடி லீ செங்கவள ராயா நாயக்கர். 3909 மவுண்ட் சயான். 3454 சி ராமகிருஷ்ணா. 1405 தனலட்சுமி காஞ்சிபுரம். 4981 புஞ்சுஸ்லி கன்னியாகுமரி நாகர்கோயில். 4680 AAA விருதுநகர். 140901 ஆதிபராசக்தி காஞ்சிபுரம். 3905 கிங்ஸ் புதுக்கோட்டை. 1238 GRT திருவள்ளூர். 1409 கற்பக விநாயகா காஞ்சிபுரம். 1420 தாகூர் சென்னை. 4832 NPR காலேஜ் திண்டுக்கல். 1115 ஸ்ரீ சாய்ராம் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 2761 யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 1512 SKP இன்ஜினியரிங் திருவண்ணாமலை. 2707 ஈரோடு செங்குந்தார். 2642 PSV காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி. 2648 அன்னபூர்ணா. 132425 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 2721 தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 2763 அக்ஷயா காலேஜ். 2302 ஸ்ரீ சண்முகா காலேஜ் சேலம். 2753 PPG காலேஜ். 1202 DMI சென்னை. 1207 கிங்ஸ் காஞ்சிபுரம். 2345 திருஜிலால் காந்தி சேலம். 2651 ஜெய் ஸ்ரீராம் திருப்பூர். 2653 பாரதியார் இன்ஸ்டியூட் சேலம் உமன்ஸ். 3810 மேம் காலேஜ் திருச்சிராப்பள்ளி. 3829 மேம் காலேஜ் திருச்சிராப்பள்ளி இன்னொரு கேம்பஸ். 5915 சாக்ஸ் MAV மதுரை. 2360 சுகுணா. 1407 GKM காலேஜ் சென்னை. 2770 ஸ்டடி வேர்ல்டு இன்ஜினியரிங் காலேஜ். 2636 AVS இன்ஜினியரிங் காலேஜ் சேலம். 3786 மேம் திருச்சிராப்பள்ளி. 2647 JKK நடராஜா. 2732 இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 4946 DMI கன்னியாகுமரி. 2625 த காவேரி சேலம். 3811 MIET. அடுத்தது 5913 RVS திண்டுக்கல். 4941 உன்னமலை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தூத்துக்குடி. 4949 PSN இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருநெல்வேலி. 2367 அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 4969 ஸ்கேட் காலேஜ் திருநெல்வேலி. 2639 RP சாரதி. 2652 ஆலமீன். அடுத்த 2624 ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. 2627 செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல். 2747 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக். 2768 பார்க்கோட செகண்ட் கேம்பஸ். 2354 பொள்ளாச்சி இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர். 3833 பரிசுத்தம் அட்டானமஸ். 5919 சென்ட் மைக்கேல் சிவகங்கா. 4669 தாமிரபரணி அட்டானமஸ். 5914 சோலைமலை மதுரை. 2758 JKK முனிராஜா காலேஜ்.
அடுத்து 4993 ராயல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கன்னியாகுமரி, 1400 முகமது சத்தாக் காஞ்சிபுரம், 2638 மகேந்திரா உமன்ஸ். ஸோ நீங்கள் வந்து இன்னும் கல்லூரிகள் இருக்குங்க. நான் வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஓரளவுக்கு பண்ணுற கல்லூரிகள்லாம் தான் நான் போட்டிருக்கேன். ரொம்ப வர்ஸ்டான கல்லூரிகள்லாம் நான் போடவே இல்லை. சரிங்களா? மேலே இருக்க டாப் காலேஜ் எல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே இந்த 100 கீழே வரவங்க, கட் ஆஃப் 110 100 கீழே வரவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க காலேஜெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். கோர் பிரான்ச்சஸ் ட்ரை பண்ணுங்கள். சிஎஸ்சி கிடைக்காது மேலே. அப்போ கோர் பிரான்ச்சஸும் அங்கே ட்ரை பண்ணி அங்கே மேலேயே போட்டுருங்க. அப்போ மேலே தான் லாக் ஆகும். நீங்கள் கோர் பிரான்ச் எல்லாம் கீழே போட்டு மேலே சிஎஸ்சிலாம் போட்டிங்கன்னா இந்த கீழே இருக்க காலேஜில் தான் லாக் ஆகும். கீழே இருக்க காலேஜோட மேலே இருக்க காலேஜ்னால் நல்ல காலேஜ். சரிங்களா? ஸோ அதனால் டாப் 100ல் சொல்கிறேன். ஸோ அதனால் தயவுசெய்து ப்ரையாரிட்டி வந்து காலேஜுக்கு கொடுங்க, கோர்ஸை தவிர. ஓகே, இப்போ தப்பாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறது காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். உங்களுக்கு இப்போ இசிஇ தான் விருப்பம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிஎஸ்சி இசிஇ தான் விருப்பம் அப்படின்னா, இப்போ ஒரு கல்லூரியில் வந்து சிஎஸ்சி வைக்கிறீங்க, இன்னொரு கல்லூரியில் சிஎஸ்சி வைக்கிறீங்க, இன்னொரு கல்லூரியில் சிஎஸ்சி வைக்கிறீங்க. என்ன ஆகும்னா டாப் கல்லூரி கீழே போயிடும். அந்த மாதிரி வைக்கக்கூடாது. பாருங்கள், பிரின்ஸ் டி வெங்கடேஸ்வரில் சிஎஸ்சி, பத்மா இதில் ஈஸ்வரில் சிஎஸ்சி, கிருஷ்ணாவில் சிஎஸ்சி, கலைஞரில் சிஎஸ்சி, விஎஸ்பியில் சிஎஸ்சி, ஜேஎன்ல சிஎஸ்சி, டேனிஷில் சிஎஸ்சி. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டே வரீங்க. ஸோ இந்த மாதிரி சிஎஸ்சி எல்லா டாப் காலேஜ்லேயும் சிஎஸ்சி வச்சாச்சு. கடைசியில் ஈஸி கொண்டு போய் எங்கே வச்சுருக்காங்க அந்த டாப் காலேஜில் பாருங்கள். கீழக்கு காலேஜில் வந்துருச்சு, கீழக்கு காலேஜில் சிஎஸ்சி வந்துருச்சு. கம்ப்யூட்டர் மேலேருந்து தான் செக் பண்ணணும். அப்போ நீங்கள் மேலே ப்ரையாரிட்டி பாருங்கள். ஈஸி பாருங்கள், திரும்ப பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா வந்து கீழே வந்துருச்சு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து குமரகுரு காலேஜ் மேலே போட்டு குமரகுரு காலேஜ் திரும்ப இன்னொரு கோர்ஸ் வந்து கீழே போட்டிங்கன்னா எப்படி கிடைக்கும்? மேலேயே ஏதாவது பாருங்கள், மேலே ஏதாவது இது பாருங்கள், பிரின்ஸ்ரி பவனே பிஇ சென்டர்லாம் கிடைக்கும். இதெல்லாம் லாக் ஆகிடும். ஏதாவது ஒரு சுமாரான காலேஜ் லாக் ஆயிரும். தயவுசெய்து இப்படி போடாதீங்க. கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போடாதீங்க. காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரே காலேஜில் 5 கோர்ஸ் 4 கோர்ஸ் போடுற வழிப்பார். ஸோ அதனால் பெட்டர் சாய்ஸ் ஃபில்லிங்காக இருக்கும். நிறைய சாய்ஸஸ் கொடு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாய்ஸஸ் வந்து கொடுத்தா தான் உனக்கு நாட்டு லெட்டர் வராது. ஸோ இந்த சாய்ஸஸ்ட்டை வச்சு நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள். இது ஆல் ஓவர் தமிழ்நாடு சாய்ஸ் லிஸ்ட்டு. கோயம்புத்தூர் ஜோன், சென்னை ஜோன் நாளைக்கு வந்துடும். தொடர்ந்து நம்ம சேனலில் கனெக்டாக இருங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சாய்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணி தர்றது சரி, மண்டேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் நம்ம சைட்லேருந்து நம்ம கொடுப்போம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். அந்த நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இல்லை ஷார்ட்ஸ் வழியாகவும் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள முடியும். ஸோ அதனால் எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம ஆளுகிட்ட கேட்டுக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங்கை அனுப்பி. ஸோ அதனால் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டாம், நம்ம இருக்கோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தரமான சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி. நாட்டு லெட்டர் வராது. நல்லபடியாக நல்ல காலேஜ் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.